வருக வருக. நாரதர் மகரிஷியை வருக. கலைவாணியின் மைந்தனை வருக. பிரம்மாவின் தவ புதல்வனை வருக. கலைவேந்தரை வருக வருக என்று வரவேற்று வள்ளியாகிய என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன். வாழ்க பல்லாண்டு முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்தவுடனே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு. பண்பாடு குறையாமல் வரவேற்றதனால அகமகிழ்கிறேன். என்றும் உள்ள தெந்தமிழ் இயம் இசை கொண்டான் என்று கம்பர் பாடியது போல நீர்மையை இனிமை நிறைந்தது எனலாகும் என்று நிகழ்ந்து கூறுவது போல அழியாத தமிழ் போல் இந்த உலகத்தில் 2 பொருள் நிரந்தரம். ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பைந்தமிழ். அந்த தமிழாலை வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது கடமையாகும். அந்த வாழ்த்தும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே காஞ்சி பட்டொடுத்து கல்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டொடுத்து கல்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகளின் திருவருளை பெற வேண்டும். திருமகளின் திருவருளை தென்குமரி கடலிலே சிவகமாலை பொழுதிலே தென்குமரி யாரும் பேசாத கதைகளை பேசணும். தமிழ் பாடலும் சந்தனம் பூசணும். தமிழ் பாடலும் சந்தனம் பூசணும். காஞ்சி பட்டுடுத்தி கல்தூரி பொட்டு வைத்து இவரை தனி நடத்து வரவே வைக்கப்படும் என்பார் தெய்வப்புலவர். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். முதல்ல நமக்கு வர்ற நல்லதும் கெட்டதும் நம்மளான்னு உணரணும். வேற யாராலையும் இல்லை இல்லை நம்மளால தான் நமக்கு இன்னல் வருது, இடைஞ்சல் வருது, நல்லது வருது, கெட்டது வருது. சந்தோஷம்னாலும் நம்ம தான் காரணம், நமக்கு சங்கடம்னாலும் நம்ம தான் காரணம். அப்ப அடுத்தவங்க மேல கோவப்படக்கூடாது, கூடவே கூடாது. அப்ப சரியா எல்லாரும் உணர்ந்து விட்டால் இந்த உலகத்திலே துக்கத்தையும் சுகத்தையும் சமமா பார்க்கணுமா. அப்படி பார்த்துட்டா உயர்ந்த நிலையை அடைஞ்சிடலாம். அதுதான் மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதரில் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதரில் மிருகமும் உண்டு. மிருகம் மாதிரி வர்ற ஐயா என்ன பாடுபடுத்துறாங்க. தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிக்கிறேன். தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிக்கிறேன். அதே தஞ்சாவூருக்கு போறிய தஞ்சாவூர்ல போய் குதிச்சாதானே இங்கெல்லாம் குதிக்க முடியாதா? பேர் அப்படி வந்துருச்சு. தாட்டு போட்டு தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் வாழை இலைக்கு பேரு தாட்டலை. தாட்டு அது வாழை இலை என்பது ரொம்ப அகலமா இருக்குமா, ஒரு ஆளு படுத்திருக்கலாம் இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தஞ்சாவூர் இலைக்கு பேரு தாட்டலை. அந்த இலையை வெட்டி கட்டுனா அதுக்கு பேரு பூட்டு. அதான் தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு. தஞ்சாவூர் அது இந்த நம்ம வழக்குல வேறு மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டோம். இலைக்கு பேர் போனது தஞ்சாவூர் அப்படி சொல்ல வர்றீங்க. அதனால தாட்டு போட்டு தஞ்சாவூர். பொம்மைக்கும் பேர் உண்டு. தலையாட்டி பொம்மைக்கே ஒரு கலை இருக்கு. அப்படிப்பட்ட தத்துவமான இந்த உலகத்துல உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டியாவா? நாட்டை ஆளக்கூடிய மன்னனாகவே இருந்தாலும் கட்டண கொண்டாடிட்டு தலையாட்டிதான் ஆகணும். என்ன பண்றது, அவர் நிலைமை அப்படி. மனைவி கிட்ட தலையாட்டிட்டா ரொம்ப சிறப்பு. சரி, ஏன்னு கேட்டா மனைவியை வெல்லணும்னு கணவன் நினைக்க கூடாதான், கணவனை வெல்ல வேண்டும் என்று மனைவி நினைக்க கூடாது. சரி,
கணவன் கோவப்படும் போது மனைவி கொஞ்சம் தாழ்ந்து போகணும், மனைவி கோவப்படுற போது கணவன் தாழ்ந்து போகணும். 2 பேரும் விட்டு கொடுத்துட்டு வாழ்ந்தாக்க வாழ்க்கை சிறக்குமா? அங்க இருக்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு ஒரு பேரு அப்படி வந்தது காரணம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொண்டாட்டிக்கு ஆட்டுற விதத்துல தான் ஆட்டணும், எல்லா இடத்துலயும் ஆட்டப்படாது. அதுவும் ஒரு கணக்கு ஒண்ணு இருக்கு. இவர் எதுக்கு அடுத்தாலும் ஆட்டினதுனாலதான் இன்னைக்கு அவரை ஆடி போய் நின்றுகிட்டே இருக்காரு. இங்க வேற என்ன பண்றது? பெண்கள் ஆள வேண்டோம்னா பெண்மைக்கு பாரதி தான் பெருமையான புதுமையை கொடுத்து வைத்தான் இல்லையா? மாதராய் பிறந்திட மாதவம் வேண்டும் என்று இந்த மகத்துவமான மகளிருக்கு ஒரு பெரிய மகத்துவத்தை முன்னோர்கள் இட்டு வைத்திருக்கிறார்கள். பெண்ணை போற்றணும்னு தான் சொன்ன. தஞ்சாவூர் இந்த பெருவுடையார் கோயிலில் ஒரு பொண்ணு தாய்ப்பால்ல விளக்கேத்தினா தெரியுமா? வரகுணால் என்று சொல்லக்கூடிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொருத்தரும். அதனால உன்னை பற்றி நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? கேளுங்க கேளுங்க. அப்படி விளக்கி எதிர்க்காங்கன்னு சொன்னீங்கல்ல, ஒரு கடவுளே வந்து பெண்ணுக்காக சாய்ந்து கொடுத்த பெருமையும் சோழவள நாட்டுக்கு உண்டு. அதனால அது எந்த இடம் அப்படிங்கன்னா திருப்பனந்தாள் என்று சொல்லக்கூடிய ஊரில் சிவன் திருப்பனந்தாள் என்று சொல்லக்கூடிய ஊரில். ஏன் தெரியுமா? சிவனுக்கு மாலை சூட்ட போகும்பொழுது அவருடைய மேலாடை விலக மேலாடையை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டே மாலை போட்டானாம். பார்த்தார் இறைவன் தன்னுடைய பக்தை தனக்காக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இப்படி மாலையை போறாளேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்காக சாய்ந்து கொடுத்தானாம் இறைவன். இது ஒண்ணு. இதே சமயத்துல தன் கணவனே வேண்டாம் என்று சொன்ன இந்த உடல் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு பேய் உருக்குடு இறைவா அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பேய் உருவை கேட்டு வாங்கினவளுக்கு இன்னைக்கும் வருடாந்தோறும் மாங்கனி திருவிழா என்பது ஒண்ணு நடக்குது. அம்மையார் புனிதவதியா. ஆமா. அதே போல இன்னொரு பெருமை இருக்கு. சோழவள நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் நின்ற நெடுஞ்சீர் பாண்டியன் என்று சொல்லக்கூடியவனை திருமணம் செய்த மங்கையர்க்கரசியாருக்கும் ஒரு பெருமை உண்டு. பெண்கள் இனத்துல எத்தனையோ வகை இருக்காங்க. சம்பந்தரால் வந்து தமிழை வளர்ப்பதற்கு கூன் பாண்டியனுடைய கூன் நிமிர்வதற்கு வாழ்க அந்தனர் வீழ்க தன்புணல் வேதியராங்கு ஓங்குகர் என்று பாடுகிறார். புனல்வாதம் அனல்வாதம் செய்து இந்த தமிழ் தான் எல்லா இடத்திலும் முக்கியமா நின்றுருக்கு. கண்டிப்பா தமிழ் தான் இந்த உலகத்தை வாழ வைக்குது. ஐயா வாரியார் சுவாமிகள் தொடர் வண்டியில பயணம் பண்றாங்க. தொடர் வண்டியில வந்துகிட்டு இருக்கிற ஒரு செய்தி அவருக்கு கிடைக்குது. தந்தி வருது. ஒரு என்னன்னா மனைவி இறந்துட்டாங்கன்னு. அமிர்தலிங்க அம்மா இறந்துடுறாங்க, அவருடைய துணைவியார் இறந்துடுறாங்க. அந்த தகவலை வந்து உதவியாளர் சொல்ற, ஐயா அம்மா இறந்துட்டாங்களாம். அப்படியே தலையாட்டுறாரு. காதில் கேட்கலையோன்னு நினச்சிட்டு மறுதரம் சொல்கிறார், ஐயா அம்மா இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? தொடர் வண்டியில் அந்த நேரத்துக்கு அதை பொருத்தமாக சொல்கிறார். அதான் இடம் பொருள் ஏவன்னு சொல்லுவாங்கல்ல. அவர் சொல்கிறாரு, அவள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்கிட்டா, நம்ம அடுத்ததோ போய் இறங்குவோம்னாரு. இதுதானே யதார்த்தம். கண்டிப்பா தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. எல்லாத்தையும் யோசிக்கணும். மனித பிறப்பு எதனால் வருது? அவரவர் செய்த வினையினால் வருது. வினை தீர்ந்து விட்டால் இந்த உடலை விட்டு உயிர் போயிடும். இந்த உடல் எடுத்துக்கொண்ட வினையை நுகரத்தான் இந்த ஆத்மா இங்க வந்திருக்கு. உதாரணம், விளக்குல எண்ணெய் எவ்வளவு நேரம் இருக்கோ அது போல திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எண்ணெய் தீர்ந்துட்டா திரி சேர்ந்து எரிஞ்சு அணைஞ்சிடும். இது யதார்த்தம். இதை உணர முதல்ல மனித மனம் மறுக்க கூடாதுங்கிறதான் தத்துவங்களாக சொல்லி வைத்தார்கள் நமக்கு முன்னோர்கள். எத்தனை காரியங்கள் அவ்வளவு. ஒருத்தர் சொன்னாரு, இந்த உலகத்திலே என்னை விட உயர்ந்தவர் இல்லைன்னார். நீ தான் உயர்ந்தவர். எனக்கு பிரதமரை தெரியும். எனக்கு பிரதமர்னா நான் ரொம்ப எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. பாருங்க, அமைச்சர் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரரு பாரியா. ஆமா, அப்படி சில பேர் சொல்லிட்டு தான் தெரியுறாங்க. சொல்லிட்டு தான் தெரியுறாங்க. கடைசியா யமதர்மே வரும்போது ஒரு வேலும் வர மாட்டேன். எப்படி வர முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இறைவன் தான் நிரந்தரமானவன் என்பதை உணர்ந்த. உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லையா? பூமி அழியக்கூடியது, சூரியன் அழிகிறது, சந்திரன் அழியுது, அத்தனையும் அழியுது. நிரந்தரமானது இறைவனும் இந்த தமிழும். அதனாலதான் உலகமே ஒத்துக்கொண்ட மொழி என்று சொல்லப்படுது. அழகான பேச்சு. ஒரு சின்ன விஷயம்,
அதாவது யமதர்மன் வரும்பொழுது யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, அது உண்மைதான். ஆனா யமதர்மனே வந்து இன்னொருடைய உத்தரவின்றி அந்த உயிரை எடுக்க முடியாது. அதுதான் குலதெய்வ வழிபாடு. நம்மளுடைய குலதெய்வம் என்பதனுடைய உத்தரவு. ஒரு மனிதன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது யமதர்மனே உயிரை பிடிக்க வர்றான் அப்படின்னா அந்த யமனுக்கே நம்மளுடைய குலதெய்வம் கட்டளை கொடுக்கணும், சரி நீ பிடிச்சிட்டு போ அப்படின்னு. அப்பதான் அவருடைய உத்தரவு இல்லாம யமதர்மனே பிடிக்க முடியாது யார் உயிரையுமே. தமிழ்னு அழகா சொல்லுங்க. ஏன்னா செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து வாயுது காதினிலே, என் தந்தையர் நாடு என்னும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சு. தமிழ்ன்ற வார்த்தையை முதல்ல ஒழுங்கா உச்சரிக்கணும் அப்படின்னா அதுக்கு போதுமான கல்வி தேவை. கல்வி மட்டுமே ஒரு மனிதனுக்கு ஆக சிறந்தது. இந்த உலகத்துல எதை வேணாலும் திருடலாம், திருட முடியாத ஒரே சொத்து கல்வி மட்டும்தான். இந்த கல்வியை மட்டும் யாருனாலையும் திருடவே முடியாது. ஏன்னா அந்த உலகத்துல பெற்ற பிள்ளைகளோ உற்றார் உறவினர்களோ பெற்ற தாய் தகப்பனோ எல்லாரும் கைவிட்டாலும் கூட தான் கற்ற கல்வி கைவிடவே விடாது. கற்றவருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு. மன்னவனு நீயோ வளநாடு உணதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்புன்னு கம்பர் பாடுறாரு சோழமன்னனை பார்த்து. இந்த தமிழ் இருக்க வெள்ளத்தால் அழியாது, வெந்தனால் வேகாது, கொல்லத்தான் இயலாது, கொடுத்தாலும் குறைபடாது, கல்வர் எவளாரும் களவாட முடியாது, நெஞ்சகத்தை பொருள் இருக்க கல்வி எனும் பொருள் தேடி அலைவாருண்டோ என்று பாடப்படுது. அவ்வளவு நிரந்தரமான செல்வம். வள்ளுவர் சொல்றார், ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமைக்கும் ஏமாப்புடை தின்னார். எழுமைக்குனா என்ன அர்த்தம்? எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த படிச்ச படுப்பு பின்னால வந்துகிட்டே இருக்குமா, முன் ஜென்ம பயன். அதனாலதான் கற்றது கைமளவு கல்லாதது உலகளவு. அவ்வளவு இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா படிச்சவங்க எல்லாம் அறிவாளியா ஏத்துக்க முடியுமா? அறிவாளியை நிரூபிக்கணும்ல. படிக்காதவங்க எல்லாம் முட்டாளாவும் ஏத்துக்க முடியுமா? முடியாது. படிக்காத மேதைகளும் உண்டு இந்த உலகத்துல. எத்தனை கவி வல்லுநர்கள் இருந்தாலும் ஆனா சக்கரவர்த்தியின் பட்டத்தை பெற்றவன் என்னவோ கம்பன் தான். ஆனா அந்த கம்பனையை எதிர்த்து கேள்வி கேட்ட அவ்வை பிறகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், முரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கூறும் கவிதை நஞ்சேனும் வேணும் நன்று. நீ விரல் நிறைய மோதிரம் போட்டு தான் நீ என்ன பெரிய ஆளா? பட்டாடை உடுத்திருந்தா நீ என்ன பெரிய ஆளா? கேட்டவ கடைசியில் என்ன சொல்றா? நீ சொல்ற விஷயங்களில் எது உண்மை எது பொய் என்று இந்த மன்னனுக்கு தெரியவில்லையே, சொன்னவன் கம்பனாச்சேன்னு பெருமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி அதை சுட்டி காட்டினவதான் அவை விராட்டி. ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. விரல்கள் நிறைய மோதிரம் பட்டாடை இதெல்லாம் இருந்துட்டா அவர் சொல்றது நஞ்சு இல்லையா? நஞ்சாவே இருந்தாலும் நல்லதுன்னு உலகம் சொல்லுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பணக்காரன் சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. அந்த கவி அதைத்தான் சொல்லி கொடுக்குது. அப்ப யாரு சொல்றாங்கிறத விட எப்படி சொல்றாங்கிறத பார்க்கணும், என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். சரி, எவர் சொன்னாலும் அது சரியா இருக்கா, நியாயமா தவறா, அதுக்குள்ள நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு சீர்தூக்கி பார்க்கணும். நீ சொன்னீங்க அறிவாளிகள்னு எப்படி சொல்றது? பெட்டிக்காரன்னா அவர் வாசிக்கிறத பார்த்து அவர் தான் ஹார்மோனிய பெட்டிக்காரர், மிருதங்கக்காரனா வாசிக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒளிபெருக்க நிலையத்தார்னா அவர்கள் அதை இயக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு தொழிலதிபர்னா அவருடைய தொழிலதிபர்களோட அந்த வேலையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் படிச்சிருக்கிறாருன்னா அவர் படித்த சான்றிதழை வச்சு படிப்பாளி, மருத்துவருக்கு படிச்சிருக்காரு, பொறியியல் படிச்சிருக்கிறாரு, என்ன படிச்சிருக்கிறாரோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அறிவாளி தான் எப்படி நிரூபிக்கிறது? பேசிதான் நிரூபிக்கணும். அறிவாளி என்பதை எப்படி நிரூபிக்கணும்னா பிறர் படும் துன்பம் கண்டு யாரு இறங்கினானோ அவன் தான் உண்மையான அறிவாளி. அதான் ஞானந்த சம்பந்தர் சொல்றாரு, எத்தனையும் வேத ஊரா எவ்வுயிரும் தம்முயிர் போல் மறு உயிரும் நம்ம உயிர் தான் நினைக்கணுமா? அது மனித நேயம் தானே. அங்கதான் அறிவு பயன்படுது. அறிவாளி எல்லாம் அறிவாளி அல்ல, பெரியோர் எல்லாம் பெரியோரும் இல்லை, சிறியோரெல்லாம் சிறியோரும் இல்லை. அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் அறிவாளி. ஆனாலும் அறிவது அறிவு, உணர்வது ஞானம். கல்விக்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லை. கல்வி அறியாமையை போக்கும், அறிவு ஞானத்தினுடைய தொடர்புடையது. அறிவுல இருந்து மேலே போனோம்னா ஞானம் வந்துடும். ஞானம் தொடர்பு வந்துட்டா மற்ற பிரச்சனைகள் இருக்காது. அதனாலதான் தட்சிணாமூர்த்தி விரல் இப்படி, ஞான சம்பந்தர் அது மாணிக்கவாசகர் விரல் இப்படி, ஐயப்பனு விரல் இப்படி வச்சிருக்காரு. இதுக்கு பேர் என்ன? சின்முத்திரை. சின்னன்னா ஞான முத்திரைன்னு அடையாளம், ஞான அடையாளம். இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. அப்ப ஜீவனை சிவனோடு சேர்க்கணும். அதான் சைவ சமயம் சொல்லி கொடு. அத்வைதம்னு பேர். சரி, மற்ற 3 விரல் என்ன? இது நீளமா இருக்கு, இதுக்கு பேர் ஆணவம். ஆணவம் எப்போதுமே நீண்டுகிட்டே தான் போகுமா. ஆணவம் கொஞ்சம் உயரமா தான் இருக்குமா. ஆணவம் கொஞ்சம் தலைவரிச்சு தான் ஆடுமா. ஆனா ஆணவம் போச்சுன்னா சொத்துன்னு கிடக்க வேண்டிய. ஆணவம் என்ன? உடம்புல சூடு இருக்கிற முடிக்க ஆட வேண்டியதே. உடம்புல இள ரத்தம் இருக்கிற முடிக்க அந்த ஆணவம் என்பது எல்லா மனிதனுக்குமே உண்டு. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்ப நீ ஒரு அழகான பாடலோடு என்னை வர வச்சாய். அப்ப என்ன? ராகவனே ரமணா ரகுநாதா கல்லான பெண் கூட உண்டாலே மண்ணா பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே. யார் அவள்?
அகலிகை என்று சொல்லக்கூடிய பெண்ணு. ராமருடைய பாதம் துகள் பட்டு பெண்ணா மாறினா உடனே பாடுறாரு கம்பர், இவ்வண்ண நிகழ்ந்தவண்ண இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ண அன்றி மற்றோ உயர் வண்ண துருவதுண்டோ மை வண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் இங்கு கண்டேன் கால் வண்ணம் அங்கு கண்டேன். எப்படி பாடுறாரு? அதுல ரெண்டு அர்த்தம் இருக்கு. கை வண்ணம் தாடகை வதஞ்சிற போது, சரி, கால் வண்ணம் அகலிக்கும் போது. இதுல ரெண்டு அர்த்தமா சொன்னார். ராமா, உன்னுடைய சரிதத்திலேயே உன்னுடைய சக்தியிலேயே கால் பகுதியை இப்ப பார்த்துட்டேன், இன்னும் முக்கா பங்கும் பார்க்கணும்னு மறைமுகமா சொன்னாராம். ரெண்டு அர்த்தம் எல்லாத்துலயும். தமிழ்ல மட்டும்தான் இப்படி தத்துவங்கள் இருக்கும். நீங்க அவர் ராமாயணத்துல பாடும்போது ஒரு பாட்டு பாடுவார். நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள்பார். உறங்கும் உறங்கும் உறங்கும்னா பாடுவாரு. அப்படின்னா அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கு. தூக்கம் யாருக்கு வரும்? அதான் தூக்கம் நல்ல நிம்மதி, கவலை இல்லாத தூக்கம் வரும். நிம்மதி உள்ளவங்களுக்கு. கவலைப்பட்டாங்கன்னா தூக்கம் வராது. மனசு ஒரு குரங்கு, திடீர்னு சலனப்படுது. என்ன பண்றது? திடீர்னு தெளிவடையுது. சலனத்தை விட கவலை என்பது வேற வேற கவலைகளும் இருக்கும்ல. இருக்குல்ல, இருக்கு. அப்ப கவலை இல்லாதவங்களுக்கு தூக்கம். அந்த காலத்துல எல்லாம் கடன் வாங்கினாலும் தூக்கம் வராது. சரி, பொழுது முடிஞ்சோடனே வந்துருவாள், எத்தனை கொடுக்குறோம் சொல்லியிருக்கமே, நம்ம எப்படி கட்ட போறோமோ என்னமோ, வேலைக்கு போகணுமே தேடி தேடி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கடனை கட்டின காலம் இருந்துச்சு. இப்பவெல்லாம் கடன் கொடுக்குறாள் தான் கவலைப்படுது. ஆமா, எப்ப வருமோ, எப்ப கொடுப்பானா, கொடுக்க மாட்டானா, இந்த பக்கம் போனா அவன் அந்த பக்கம் போறான், வீட்டுக்கு போனா ஒரு பூட்டுக்கு 4 பூட்டு பூட்டி வைக்கிறேன், அலைபேசியை தொடர் கொண்டா தொடர் வேலைக்கு வெளியில இருக்காங்க அப்படின்னு கொடுத்தாள் கவலைப்படுது. இப்ப கம்பர் என்ன பாடுறாரு? நீரிடை உறங்கும் சங்கு. சங்குங்கிறது தண்ணிக்குள்ள தூங்குதான். ஏன் தூங்குது? அதுக்கு இடைஞ்சல் இல்ல, தூங்குது. அடுத்த வரி அமைதி, ஆழ்கடல் அமைதி தான். என்ன அர்த்தம்? தண்ணி கலங்கப்படல, அதனால தூங்கு. அடுத்த வார்த்தை சொன்னா நிழலிடை உறங்கும் மேதி. மேதினா எரும மாடு. எரும மாடு தண்ணி வெயில நிக்காது, ரொம்ப நிக்காது, தண்ணிக்குள்ள போய் கலக்கும். அங்க அயோத்தியில எரும மாடு புல்லு மேய்ஞ்சிட்டு போதுமான அளவுக்கு நிழல்ல படுத்து தூங்கிருச்சான் பாருங்க. அங்க உள்ள எரும மாடு அப்படி. இப்ப இங்க உள்ள எரும மாடு என்னன்னு கேட்காது. இல்ல, இப்ப அந்த எரும மாடு தண்ணியில போய் இறங்காதனால தண்ணி கலக்கப்படல, வண்டுக்கு சிரமம் இல்ல, செங்கு தூங்குது. தாரிடை உறங்கும் வண்டுனார். தார்னா மாலை. மாலையில வண்டி எப்படி தூங்கும்? ஒரு மலர்ல திணை அளவு தான் தேன் இருக்கும். ஆனா கம்பர் என்ன சொல்றாரு? அயோத்தியில மலர் பூரா தேன் சொரிகிறதா. நிறைய தேனை குடிச்ச வண்டு மயக்கமுற்று மாலையில அந்த பூவிலே படுத்துருச்சான். இப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு பாரு, தாமரை உறங்கும் செய்யாள். செய்யாள்னா மகாலட்சுமி. அயோத்தியில மகாலட்சுமியை ஒரு பிள்ளையும் கூப்பிடலையா. கடைக்கண் பார்வைப்பட்டவங்களுக்கு தூக்கம் வராது. அவதான் அங்கேயே இருக்காளே. அப்புறம் மகாலட்சுமியோட கடைக்கண் பார்வைப்பட்டவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 2 கோடி ரூபாய் நாளைக்கு கிடைக்குதுன்னா தூங்குவானா? எப்படி தூக்கம் வரும்? அவனும் தூங்க மாட்டான், பக்கத்து வீட்டுக்காரனையும் தூங்க விட மாட்டேன். ஆனா அயோத்தியில யாருமே தூங்கல. என்ன காரணம்? எல்லாருக்கிட்டையும் பணம் இருந்துச்சு, பணத்தை விட போதுங்கிற மனசு இருந்துச்சு, இதுக்கு மேல வேண்டாங்கிற எண்ணம் இருந்துட்டா அதுதான் உயர்ந்தது. அந்த சிந்தனையை கம்பரும் பாடுகிறார். இந்த இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு நல்லது சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப மன தெளிவு வருவோம். எங்க சுத்தி ரெங்கட சேவிக்கணும், திரும்ப அங்க வந்து நிக்கப்படாது. நீங்க ஏற்கனவே முன்னாடியே சொன்னீங்க, தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை தானே. ஆமா, ஒரு மனிதன் தூங்கையில வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. சில பேருக்கு தூக்கத்திலே உயிர் போகும். எத்தனை பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கிறோம். சில பேருக்கு ஏன்னா உயிர் என்பது எப்படி வேணாலும் போகலாம், ஏன்னா நவத்வாரங்கள்ல எப்படி வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல தூக்கம் என்பது மரணத்தின் ஒத்திகை. இதெல்லாம் மகாபாரதத்துல ஒருத்தர் கேட்கிறாங்க, இந்த உலகத்துல ஆச்சரியம் என்பது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இறப்பதுதான். ஏன்னா இறந்த பிணத்தை பார்த்து நாளை இறக்க போகும் பிணம் அழுகிறது. அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அங்க மகாபாரதத்தில் தொடங்கியது. அது கேள்வி தர்மரை கேட்ட கேள்வி. கண்ண பரமாத்மாவும் யமதர்மனும் குயிலும் மயிலுமாக மாறி இருந்துகிட்டு நச்சு பொய்கையில தண்ணீர் அருந்த வந்த தம்பிமார்களை காலமகா பூதம் வந்தது, அந்த பூதத்திலிருந்து காப்பாற்றுறதுக்காக உயிரை பறிக்கிறதுக்கு கேள்வியை தொடங்கினார். வாடா பயிறு வருத்தமில்லாச்சுமே வையகத்து புதுமை, வாடாத பயிறு அருகம்புல்லு, வையகத்து புதுமை இறப்பதும் பிறப்பதும், வருத்தமில்லாத சுமை ஒரு குழந்தையை சுமப்பது. வருத்தம் இல்லாத சுமையா? ஆமா, வருத்தம் அதுல எவ்வளவு இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். இல்ல, இருந்தாலும் அது சுகமான சுமை. அதைத்தான் சொல்லுவாரு. ஒரு குழந்தை பெக்கும் போது சிரமமா இருக்குன்னு மறு குழந்தை பெக்காம இருக்கிறீங்க இல்லையே, எந்த பொண்ணும் மறுக்கலையே இல்லையே. அப்ப என்ன அர்த்தம்? அது வருத்தம் இல்லாத சுமை. அதனாலதான் எந்த குழந்தை நல்ல குழந்தை தான், இந்த பிள்ளையை வளர்க்கிறது அதை விட கஷ்டமா இருக்கு. ஆமா, இருக்கட்டும். அத்தனை கதைகளும் இந்த நாட்டுக்குள்ளே தத்துவங்களாக நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி நிலம், அமைத்திருப்பது பரன், பேசுவது தமிழ், வணங்குவது புகழ், 3 எழுத்து கூட்டம். இங்க என்ன வேலை? காவல். எதற்கு? திணைக்கு. யாரு காத்தது? நான் யாரும் காக்கல, நான் தான் காக்கிறேன். முதலும் நானே, முடிவும் நானே. காக்க முடியுமோ? முடியுன்ற நம்பிக்கை தானே வாழ்க்கை. இவ்வளவு பேசுறீங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை. நான் காவலை நல்ல முறையில முடிப்பேன் அப்படின்ற தன்னம்பிக்கை. சந்தேகம் இருக்கு பாரு, மனச்சலனம் இருக்கு பாரு, என்ன சொன்னாலும் தெளிவடையாது. சரி, மனசை அடக்குறது ரொம்ப சிரமம். ஒருத்தர் ஊருக்குள்ள இருந்து தியானம் பண்ணி சாமி கும்பிடலாம்னு நினைக்கிறாரு. அக்கம் பக்கம் தொந்தரவு, கொஞ்சம் இறைச்சல், கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு, மனசு ஒரு நிலைப்படலை. நம்ம காட்டு பக்கமா போய் இறைவனை வழிபடுவோம்னு போய் காட்டுக்குள்ள உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த வழியே அப்படியே சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு.
காலையில பொழுது விடிஞ்சது ஒரு 8 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அந்த வழியா போனான். சரி, இவன் மந்திரம் சொன்னதை விட்டுப்புட்டு எதுக்கு இந்த பொம்பளை பிள்ளை இங்க போறான்னு இவருக்கு அது தேவையா? இவர் வந்தது தவம் செய்யதானே, கண்முடி தவத்தை பண்ண வேண்டியது, ஏன் பொம்பளை பிள்ளைய பாக்குறாரு? பார்க்க கூடாது இல்ல, கூடாது நினைச்சேன். கண்ணு முழிச்சிருந்ததுனால தானே இந்த பொம்பளை பிள்ளை கண்ணுக்கு தெரிஞ்சா. இனிமே கண்ணை மூடிக்கிறோம்னு கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். மறுநாள் காலையில கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த பொம்பளை பிள்ளை நடந்து போன சத்தம் கேட்டுச்சு. என்ன கொலுசு சத்தம்? கொலுசு சத்தம். இவருக்கு தேவையா? அடக்கமா இல்லையா? காதுல விழுந்தோன்னு நினைக்கிறேன் அந்த பொம்பளை பிள்ளை போறாளேன்னு. சிச்சி, நம்ம வந்தது எதுக்கு, நம்ம இப்படி நினைக்கிறோமேனு காதையும் மூடிட்டேன். கண்ணை முடியாச்சு, காதை முடியாச்சு. 3வது நாள் அதே நேரம் அந்த பொம்பளை பிள்ளை போறா. கண்ணுக்கு தெரியல, காதுக்கு கேட்கல. ஆனா தலையில இருந்த மல்லிகைப்பூ வாசனை மூக்க தொலைச்சிருச்சு. பொம்பளை பிள்ளை போறா, அவளை இருக்கான்ல மணக்குது. என்ன இவரெல்லாம் ஜாமியாரவே இருக்க கூடாது தெரிஞ்சு. மனசு அடங்க மாட்டேங்குது பாரு. இப்ப எல்லாத்தையும் முடிச்சாச்சு. மூக்க அடைச்சிட்டேன், காதை அடைச்சாச்சு, கண்ணை முடியாச்சு. மறுநாள் 4வது நாள் அந்த பொம்பளை பிள்ளை போறா. இப்ப மனசு சொல்லுது, நேரம் வந்திருப்பாளே, இப்பதானே அவ போவா, இந்த நேரத்துக்கு தானே போவா. தொடர்ந்து போனவளாச்சுல மனசு. அன்னைக்கு வரல ஒரு குரங்கு. அப்ப எங்க சுத்திய திரைக்கடலோடிய திரவியம் தேடும். இந்த காதல வாங்கி இந்த காதல விடுற நேரம் கெட்ட விஷயங்களை விட வேண்டியதானே. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு மனதை ஒருநிலைப்படுத்தணும். ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தேன். சரி, தாத்தா இறந்து போயிட்டாருன்னு. சரி, அப்ப இறந்து போனா அழுகிறது சரிதான். சரி, வயசான காலத்துல வாழ்ந்து செழிச்சவர் தானே, தூக்கி கொண்டு மற்ற வேலையை பார்க்க வேண்டியானடா. அப்படின்னா அங்கதான் பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனை? என்னப்பா பிரச்சனை? சொந்த வந்தா எல்லாம் கூட்டிட்டா 4 பேர் எரிக்கணுங்கிறான், 4 பேர் புதைக்கணுங்கிறான், பெரிய அக்க போரா இருக்கு, விட மாட்டேங்கிறாங்க, தூக்கவும் மாட்டேங்கிறாங்க, மனசு கஷ்டமா இருக்கியா? சரிங்க. அப்ப அந்த அவர் சொன்னாரு, இதுல என்னடா எரிச்சா என்ன புதைச்சா என்ன, எங்கிட்ட இறைவனடி சேர்ந்தா சரிதானே. ஐயா, எரிச்சா பிரச்சனை இல்ல, புதைச்சா தான் பிரச்சனை. புதைச்சா என்ன பிரச்சனையா இருக்கும்? புதைச்சா என்னையா பிரச்சனை? புதைச்ச இடத்துல புல்லு முளைக்குமோ முளைக்காது? முளைக்குது முளைக்கல, இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை? முளைக்கலன்னா பிரச்சனை இல்ல, புல்லு முளைச்சா பிரச்சனையா? அதையே முளைச்சா இந்த பையனுக்கு என்ன? அத மாடு மேயுமோ மேயாதோ? அது மேயுது மேயல, இவருக்கு என்னவா? மேயலைனா பிரச்சனை இல்ல, மாடு மேஞ்சா பிரச்சனை. மேஞ்சா இவருக்கு என்ன பிரச்சனை? பால் கொடுக்குமோ கொடுக்காம? அது கொடுக்குது, கொடுக்காம போகுது. ஏன் கொடுக்கலைன்னா பிரச்சனை இல்ல, கொடுத்தா பிரச்சனை. கொடுத்தா என்னங்க பிரச்சனை? அந்த பாலை குடிக்கிறதா வேண்டாமா? அது குடிக்கிறாங்க, குடிக்கல, உங்களுக்கு என்ன வந்து? குடிக்கலைன்னா பிரச்சனை இல்ல, குடிச்சிட்டா தான் படுத்து. அதுதானே உண்மையே. ஏன் தான் குடிக்கிறாங்க? குடிச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு? குடிச்சா மனுஷன் உயிரோட இருப்பானோ சாவானோ? அவங்க சாகுறாங்க, இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? சாகலைன்னா பிரச்சனை இல்ல, செத்தா தான் பிரச்சனை. செத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எரிக்கிறதா புதைக்கிறதா? அடே கடவுளே, இதுதான் இந்த சந்தேகம் இருக்கு பாருங்க. என்ன சொன்னாலும் மாறாம சுத்திக்கிட்டு அங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இவ்வளவு நேரம் நீங்க நல்ல நல்ல கதைகளா கருத்துக்களா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்வளவு பேசியும் காவல் உன்னால பார்க்க முடியாதுன்ற இடத்துக்கு வர்றீங்களா? இந்த இடத்தினுடைய கடவுள் யார் தெரியுமா? முருகன். மலையும் சார்ந்த பகுதி குன்றெல்லாம் குமரன் இருப்பான் என்று சொல்வார்களே, குமர கடவுளை நம்பி இந்த காவலை தொடங்கியிருக்கேன். அதனால தன்னம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை ரெண்டுமே இருக்குங்க இந்த இடத்துல. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர் மேவ வாராதவனே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கம்மா, முருகனை நம்பி இருக்கிற காவல் சரியா இருக்கும் நினைக்கிறேன். இறைவன் சிவனடியார்கள் 63 நாயன்மார்களும் இறைவனையே நம்பி இருந்து ஒரு கொள்கையோடு இருந்தவங்க. ஆனா சோதிக்க யார் வந்தா? வெளியில இருந்து யாரும் வரல. யார நம்பினாங்களோ அவரே சோதிக்க வந்தார். அது உண்மை. பக்தி உண்மையா பொய்யான்னு சோதிக்க வேண்டாமா? அதுதான் இந்த வாழ்க்கை. எப்படி சிறக்கணுமா? கஷ்டங்களை தாங்கினா சுடரும் பொன் போல என்பார்கள். தங்கத்தை சுட்டு வளைச்சு நெளிச்சு தட்டினாத்தான் ஆபரணமாகும். ஆபரணம் வளைஞ்ச மூங்கில் தான் பல்லக்கு. பண்பட்டவன் தான் புண்பட்டவன் தான் பண்பட்டவன். இங்க புல்லாங்குழலே ஆகுது. அதுல அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணுத்தையும் அடையணுமா? மனிதனுமே அப்படியே உடனே மனிதன் ஆயிட முடியாது. மனுஷன் அனுபவப்படணும். படிச்சது மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. படிச்சிருந்தாலும் அனுபவம் இருக்கான்னு கேட்கிறேன் வேலைக்கு சேர்க்கும் போது. அப்ப வாழ்க்கை அனுபவ சான்றுன்னு ஒண்ணு தேவைப்படுது. அதான் 2 விதமா. ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. எனக்கு ஒண்ணுதான். படிப்புன்னு இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இந்த படிப்புக்கு அந்த தாள்லாம் வேணும், எல்லா அங்கீகாரமும் வேணும். அதை பார்த்தாதான் இவன் அறிவாளி நல்லா படிச்சிருக்கான்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். படிக்காமலே நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கவங்களே. இன்றைய காலம் என்பது அப்படி உலகமா போச்சு. என்ன செய்ய? படிக்காம பட்டங்கள் வாங்குறது எப்படி? படிக்காதவன் வாங்குற பட்டமும் படிச்சவன் விடுற பட்டமும் சேர்ந்து எல்லாம் காத்துல பறந்த கதையா? எல்லாம் காத்துல தான் பறக்க போகுது. அப்படி விட்டுற கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால கல்வி எதுக்குன்னு கேட்டா ஒரு அறியாமையை போக்குறதுக்கு. இன்னமும் தெளிவா சொல்றேன் பாரு. வீடு அழுக்கு தொடச்சி எடுத்துடலாம், ஒரு சட்டை அழுக்கு துவைச்சி எடுத்துடலாம். இப்ப பாத்திரம் அழுக்கு கழுவி எடுத்துடலாம், விளக்கி எடுத்துடலாம். ஆனா மூளை அழுக்கு, அதுக்கு என்ன செய்யறது? நல்லா படிச்சுதான். அதனாலதான் மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணலானால் நூலை படி. அப்புறம் நூலுன்னு பேர் வச்சாங்க. ஏன் நூலு? ஒரு முறை நீ குனிந்து படித்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் நீ குனிய வேண்டாம், தலை நிமிர்ந்து நடக்கலாம் தான் படிக்க சொன்ன. கிழிஞ்ச துணிகளை தைப்பதற்கு தேவையும் நூலு.
கிழிஞ்ச மனதை தேய்ப்பதற்கு தேவையான காதுள்ள ஊசியில் நூல் நுழைந்தால் கிழிசலை தைக்க உதவும். ஞானமான நூல்கள் காது வழியாக நுழைந்தால் இதய கிழிசலை தைக்க உதவும். இலக்கியங்கள் நமக்கு கொட்டி கிடக்கு. அத்தனை நம்ம கல்விகளை கற்க வேண்டும். அதனால உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நீர்மணி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகலாம் உணரலாம் என்றவரை ஓத முடியாதான். எப்படி பசிக்குதுன்னு சொல்லுவோம். பசி என்னன்னு புரிய வைக்க முடியுமா? முடியாது. அவரவருக்கு பசிச்சாத்தான். ஒவ்வொரு வேலையா கொடுத்தாரு. நீ இந்த துறையை பார்த்துக்க, நீ இந்த துறையை பார்த்துக்க, நீ இந்த துறையை பார்த்துக்கன்னு விட்டார். அதுக்கு வடமொழியில பஞ்சகிருத்தியங்கள்னு பேர். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய தொழில் தான். அவர் தான் எல்லாத்துக்கும் மேல. அதுதான் சிவா பரதரன் ஆசின்னு வேதம் சொல்லுது. சத்தியம் பதா, சத்தியம் சரா, வேதத்தை கடைபிடி, சத்தியத்தை பேசு அப்படின்னு சொல்லி வருது. தர்மத்தை கடைபிடிக்கணுமா? அந்த வகையில் இந்த காக்க முடியாதுன்னு சொன்னது காரணம் ஒன்று. சோதிப்பதனுடைய வேலை. சோதிச்சாத்தான் ஒரு பெருமை அடைய முடியும். பரீட்சை எழுதினாத்தான் தேர்வு பெற முடியும். தேர்வு வச்சாத்தான் மாணவன் தகுதியானவனான்னு பார்க்க. நீங்க நீ வந்து அதாவது என்ன சொல்ற சோதனை பண்ண வந்திருக்கீங்களா? ஆமா. என்ன சோதனை உங்களால நடக்க போகுது? ஆமா, பெண்களுக்குரிய பருவம் 7 வகை அடைந்திருக்கும் பருவம். மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி காய்ச்சல போதே, பருவத்தை பயிர் பெரியவு செய்தார். பெருமாள் செய்தது போல பருவகாலத்தை வீணா பாலாக்கி விடலாமோ மதி. அந்த மதியை சரியா பயன்படுத்தினா எல்லாம் சரியா இருக்கும். விதியை வெல்றதுக்கு மதி தேவை. கோவம் வருது இல்ல? வருது. பால் காய்ச்சணும். ரொம்ப சூடா இருக்கும். சூடு ஆறணும். என்ன செய்யணும்? ஊற ஊத்துறோம். சூடா இருக்கு பால். சரி. சூடு குறைய என்ன செய்யணும்? சூடு குறைய என்ன நீங்க காய்ச்சின பாத்திரத்துல வைக்கணும். இல்லம்மா, காய்ச்சின பாத்திரத்துல வச்சா சீக்கிரம் ஆறாது. சரி. பாத்திரத்தை மாத்தணும். இப்ப அதிகமா கோவம் வருது. கொஞ்சம் பொறுமையா இருந்தா அமைதிப்படுத்த. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா 5 நிமிடம் அதுக்கு வேலை கொடுத்துட்டோம்னா அந்த கோபத்துக்கான காரணம் கொடுக்க முடியலையே. அதுதான் சிந்தனை சிதறல். அதுக்கு இடம் கொடுக்காது. சரியா இருக்கட்டும். அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்து. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு இல்ல, மாப்பிள்ளையாரும் போற்ற. மாப்பிள்ளையாரெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க வரல. மாப்பிள்ளை யாருன்னா கிட்ட மாப்பிள்ளை யாராம்ல. கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும். குணம்லாம் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலம். நீங்க என்ன வேணும் எனக்கு? உங்கள்கிட்ட குணத்தை காமிக்க. நான் உனக்கு அப்பா மாதிரி இல்லையா? அப்பா எல்லாம் நீங்க இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஏதோ பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்க. நான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். கலகம் நல்ல கலகமா இருக்கும். அதனால மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? அழகன், குலகன், குக்குடகதாரி, சேயோன், செவ்வேல், செட்டி மகன், குறிஞ்சி வேந்தன், அப்பேற்பட்ட கந்த கடவுள் கந்தசாமி முருகப்பெருமான் உனக்கு மனவாளன். இந்த காமிச்சிட்டீங்கல்ல குப்திய. என்னது இப்ப தெரியுதுல்ல? இதுல கலகம் பண்ணாதானே வந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பா? இதை நான் தெரியாம கேட்கிறேன். ஏங்க இவ்வளவு நேரம் நல்லா அருமையா புத்திமதி சொல்லிவிட்டு கடைசியில அவர் தான் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்றீங்கல்ல. கல்யாணம் பண்ணி வைக்கிறது குத்தமா? ஆமா. ஏற்கனவே ஒரு தாரம் இருக்குல்ல, 2ஆம் தரமா பண்ணி வைக்கிறது குத்தம் இல்லையா? அவருக்கு தான் கல்யாணம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறது இருக்குல்ல. அப்புறம் அவரை நினைக்கிற நீ? நான் எங்க நினைக்கிறேன்? நான் நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரியுது. அவர் என் குலக்கடவுளுங்க. முகத்தை பார்த்தாலே தெரியுது. எப்படி? நடிக்காத. யார் உங்களை விட நடிக்க வைக்காத என்பது எனக்கு தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியும். அதனால உனக்கு திருமணம் செய்து வைப்பேன். பாப்பமா பாப்பமா சொல்லுமன் வார்த்தை கேளம்மா. சொல்லுமன் வார்த்தை கேளம்மா. அந்த பகலும் தாவசையை நீ விடுத்து, பகலும் தாவசையை நீ விடுத்து, குடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, குடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தின் முறையோ, கூட்டி கொடுப்பது எங்கள் கோத்திரத்திலையும் இல்லை. வேட்டி சீமாட்டி உன்னை காட்டி மன முடிப்பேன். பொழுது அசமணம் ஆவதற்குள் அந்த சிக்கல் சிங்கார வேலவன வர செய்து உன்னை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் எந்த நாரதனும் அல்ல, அணிந்திரபு பிரம்மனும் அல்ல. சத்தியம் சத்தியம் வருவான் வைத்தியநாதன் மகன். அது வரைக்கும் இரு பத்தியம். கொஞ்சம் பொறுமையை இருக்க முடியாது. மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காங்க. போயிட்டார். அப்பாடா, இப்போதான் மன நிறைவா சந்தோஷமா இருக்கு. நானே அவரை நினைச்சு தானே இவ்வளோ நேரம் இந்த இடத்துல புலம்பி நிற்கிறேன். யாரா வெளியே வந்து மாட்டுவான்னு. கடைசியில் இவரே இன்னார் தான் மாப்பிள்ளை அப்படின்ற விஷயத்தை சொன்னதுமே ரொம்ப சந்தோஷம். ஆக இருந்தாலும் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பிடிக்காதது மாதிரி. அப்போதான் என்னுடைய காரியம் நிறைவேறும். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, உண்மையே எண்ணி அனுதினமும் பூஜித்து வரும் நான் உண்மை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷியிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. அரோகரா.
சரிகபகசாதபகரிச அப்படியா? சிருஷ்டி திதி சம்ஹாரம் என்னும் முத்தொழில் முதல்வனா விளங்கும் ஸ்ரீ கைலாசபதியின் முக்கண்புரால் அவரேற்ற கிரகஸ்ட பிரமாணத்தை பொருட்டு ஆறுமுகத்துடன் ஞானாசக்கியமை பெற்ற வேலைக்கு வாங்கி கந்தமார் வேறுபடுத்தி நவவேருடன் திருவிளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் தொழில் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக இத்தனிகாசனத்தில் விட்டிருக்கிறேன். வீணாக கேட்கிறது கானப்பிரியர் வள்ளியின் திருமணத்தை நினைவூட்ட வந்து கொண்டிருக்கிறார்.
அவர் வருவதற்கு முன்பதாகவே நானும் மாலை வாங்கி வைத்து விட்டேன். வரட்டும் காணப்பிரியர். சந்திப்போம் நாரத மகரிஷி. மலைமுகில் மேனி வண்ணம் மகிழ்ந்திடும் மருகா. மலைமுகில் மேனி வண்ணம் மகிழ்ந்திடும் மருகா. மரகத மகிழேரோ மகிழே முருகா. மரகத வந்தவனே கருணைக்கோர் விளக்கம் புறவல்லை மகிழும் சிங்காரா. தருமநெறி காக்க தோன்றிய அமர்ந்தவனே மணாலனி ஆறுமுகனே நாரதனின் மணிவான வணக்கம். தங்களுடைய வருகை இன்னும் நல்வரையாக வேண்டும் நினைக்கிறேன். காணப்பாடிய தங்களை அடியேனும் காணத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் நினைக்கிறேன். கருணைக்கோர் விளக்கமாய் காணும் ஐயாரா. கருணை மட்டும் இருந்தால் பத்தாது, அங்கே நிதியும் நிதியவே நீதி என்று படிப்பவர்களும் இருக்கின்றார்கள். எவ்வளவுதான் நீதி இருந்தாலும் கருணை இல்லைன்னா எப்படி கொடுக்கறது? அதனாலதான் கருணையும் நிதியும் ஒன்றாய் சேர வேண்டும்னே. ஆமா, அதெல்லாம் சரிதான். கருணையும் நீதியும் இருந்தா மட்டும் போதுமா? துரியோதனன் நிறைய சொத்து சுகம் இருந்துச்சு மகாபாரதத்துல. எங்க கொண்டு வர அவர் கொடுத்தது எல்லாமே யாருடைய சொத்து அப்படின்னா துரியோதனன் தான் கர்ணன் கொடுத்தாரு. ஆமா, கர்ணன்ட்ட இருந்து அந்த மனசு இருந்துச்சு, கருணை இருந்தது. கருணை இருந்து நிதி துரியோதனன் பேர் வாங்குவாரு. நான் சொல்றதை கேளுங்க மாப்பிள்ள. கருணை இருந்து நிதி இருந்தாலும் கொடுக்கணுங்கிற மனசு வேணும். அதுதான் ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்கணுங்கிற மனசு வேற கருணை வேற, ரெண்டு ஒண்ணுங்கிறீங்களா? இல்ல இல்ல, இது ரெண்டுமே துரியோதனன் இருந்துச்சு. ஆமா இருந்து, ஆனா அவன் ஒருத்தருக்கு தான் கர்ணன்ட்ட மட்டும் தான் கொடுத்தான். ஆனா கர்ணன் பரவலா கொடுத்து வள்ளல்ங்கிற பட்டம் பெற்றான். இப்ப நீங்க சொன்னீங்களே கருணைக்கோர் விளக்கம் போல் காணும் ஒய்யாரா. ஆமா, நீங்களா தான் கருணையை நினைவுபடுத்தினீங்க, அதனால சொல்றேன். எப்படி எல்லாம் உங்களுடைய சிந்தனை அதே சிந்தனை தான். அப்படியே இருந்துடக்கூடாது, மற்றவர்கள் சிந்தனையும் வரட்டும். நான் முடிச்சு விட்டீங்களா அப்புறம் என்ன? நான் முகன் மகனான காரணமாக தினோ வருபவர் நான் முகன் மகனான பாரதவே காரணமாகதிலோ வருபவரே வருகவே வருக வருகவே உமது வருகையால் வெள்ளம் பெருகிடவே வருகவே வருக வருகவே உமது வருகையால் வெள்ளம் பெருகிடவே முடியே நான் முகன் மகனான பாரதவே காரணமாகதிலோ வருபவரே
செய்பவரே நாளொன்று கலகம் செய்பவரே உலகை நான் முகன் மகனான வருகின்ற வெளியில் ஏதாவது செய்திகள் கேள்விப்பட்டீர்கள்? நல்ல செய்தியோடு வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? நானும் தங்களிடம் எங்கு பார்த்தாலும் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் நிதி பற்றாக்குறையாகவே இருக்கு. என்ன காரணம் கேட்டா, அந்த காலத்துல இந்த மாதிரி செய்தி எல்லாம் இல்ல. செய்தி தொடர்பாளரே தாங்கள் தானே? ஆமா. இங்க உள்ள செய்தித்தாள்களே இல்லாத காலத்துல நான் தான் போய் சொல்லணும். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ள செய்திகளை அடியேன் தான் அங்குமா சொல்லி தந்தேன். நிறைய செய்திகளுக்கு முன்னால செய்தி போகும். இப்பொழுது நிறைய செய்திகள் பொய்யான செய்திகளும் வருகிறது. வந்துருச்சு. வதந்தியா வருது. ஆமா. தந்தி தாமதமாகுது, வதந்தி வேகமா போகுது. அதில் தாங்கள் கூறிய இவ்வளவு நாள் கூறிய செய்திக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கிறது. நான் சொன்னதுக்கா? ஆமா. நிஜமாவா? உங்களை போன்றவர்கள் உங்களை போன்றவர்கள் அப்படி சொல்லுங்க. நான் எங்கே சொல்ல ஒரு மாற்றம் என்பது ஒன்று. ஆமா, வேணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. நான் நினைச்சேனா? எல்லாரும் நினைத்திருப்பார்கள். சரி, மாற்றம் வேண்டும் தான். அதைத்தான் நானும் சொல்கிறேன். தெரியுது. எனக்கு என்னவோ தெரியவில்லை. கனியை கண்டால் என்னுடைய நினைவு விரக்தியிலேயே பேசிக் கொண்டிருக்கேன். அந்த விரக்தி நீங்கவில்லை. ஏற்கனவே ஒரு கனியை எப்படி நடந்துச்சு? கனி நமக்கு கிடைக்கல. தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லைதான். தலைமையே தாங்கிக் கொண்டாலும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லைதான். சரி, இருக்கட்டும். இப்பொழுது ஏதோ நல்ல செய்தி சொன்னீர்களே. ஆமா, வரும் மார்க்கத்தில் ஒரு கனி ஒன்றை கண்டு வந்திருக்கிறேன். இக்கனியாவது வெற்றி கனியாக அமையுமா? நீ உங்க கையில தான் இருக்கு ரெண்டுமே. சரி சரி. கனிக்கு ஏதாவது பெருமைகள் நிறைய இருக்கு. நீங்க கோருங்க. போகலாம். மாங்கனிக்கும் தேன்கதலி மாங்கனிக்கும் தேன்கதலி மண்கனிக்கும் மேலினிக்கும் முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா மாங்கனிக்கும் தேன்கதலி மாங்கனிக்கும் தேன்கதலி மேந்தினிக்கும் மாங்கனிக்கும் தேன் கதலி பங்கனிக்குமே நான் கணிந்தேன் நான் கணிந்தேன் நான் கணிந்தேன் அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே கொய்தணைத்துக் கொள்வே முருகா கடலி மங்கனிக்கும்
சுவை என்றாலே மாப்பழா வாழை புக்களை தான் ஆமா. ஆனால் அந்த 3 கனியிலே காட்டிலும் ஒரு உயர்ந்த கனி இருக்கிறது என்பது இருக்கு. பாருங்கள் என்று தாங்கள் சொல்லத்தான் கேட்கிறேன். ஆஹா, இதை என்னால் நம்ப முடியும். நம்ப முடியல. ஏனால் அப்படியே ஒரு கனி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது போல நுண்ணிய நூற்பல கற்பனும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகவும் சொல்லியிருக்காங்கல்ல. உள்ளியர் தெல்லியர் ஆயினும் ஊழ்வினன் மெல்ல நுழையுது. அதுதான் நுழையுது. நல்ல இது அவரவர் செய்த வினை. முதல் கட்ட விசாரணையாக நாங்கள் அதுக்கெல்லாம் அஞ்சலை. அதான எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க இதுக்கு இல்ல இல்ல அஞ்சலைன்னா பயப்பில்லைன்னு அர்த்தம். அஞ்சமில்லைங்கிறாரு. ததரானா ராஜமன்ன முனையே ராஜமன்ன முனையே ராஜமன்ன 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 முனையே முனையே ராஜமன்ன முனையே முனையே ராஜமன்ன முனையே முனையே ராஜமன்ன முனையே நம்ப முடியவில்லை. இப்பொழுது சுத்தமாகவே நம்ப முடியவில்லை. சுத்தமா நம்புறிய பாருங்க, அதே எனக்கு பிடிச்சிருக்கு. சுத்தம் இல்லாம நம்பி இருந்தீங்கன்னா சன்மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் இருக்குல்ல. சன்மார்க்கம் வேற, அப்புறம் சுத்த சன்மார்க்கம் வேற. ஆமா, மலன் விமலன். சைவம் சுத்த சைவம் இருக்கு. இப்போ சைவம்ங்கிறது குழம்பு மட்டும் ஊற்றிக்கலாம். சுத்த சைவம்ங்கிறது குழம்பு ஊற்றிக்க கூடாது, சுத்தமா சாப்பிடாம இருந்துடணும். சுத்த சைவம்ங்கிறது கறி மீன் நண்டு அப்படி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஆமா. சைவம்ங்கிறது கொஞ்சம் குழம்பு மட்டும் ஊற்றிக்கலாம். ஏது அசைவ குழம்புல இருந்து கொஞ்சம் ஊற்றிக்கிறது. குழம்பு நண்டு குழம்பு இப்படி ஒரு விளக்கம் இருக்கு, எனக்கு தெரியாம போச்சு. ஏன் இப்படி எடுத்துக்கிறீங்க? அப்புறம் சுத்த சைவம்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு இதுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கணும். அது எதுக்கு சொன்னாங்கன்னா, சுத்தமா எதுவுமே சாப்பிட மாட்டாருங்கிறதுக்காக சுத்த சைவம்னு சொன்னாங்க. அதுக்காக சுத்தம்னா அப்படியா சொல்றது? சனிக்கிழமை மட்டும் வந்து சைவம், மற்ற நாள் பூரா சாப்பிட்றதுன்னா அதுக்கு பேர் அர்த்தமா? அது எல்லா நாளும் சைவமா இருக்கணும். அதுதான் அப்படிதான் இருக்கு. ஆதி சைவர்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஆமாம். ஆதி சைவத்திலேயே 54 வகை இருக்குதான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ள சைவம் தான் இந்துங்கிறதே கிடையாது. ஆமா, சைவம் சைவம் தான். ஆமா.
சரி, அது ஒரு சைவம், பக்கம் அதுக்கப்புறம் வைணவம், சப்தம், அதற்கு முன்பதாகவே ஆசீவகம்னு ஒன்று இருக்கு. ஆமா இருந்திருக்கு. இந்த நாளுக்கு முன்னாடி அதான் ஆசீவகம். இந்த நாளை கொண்டு வர்றதுக்காக தான் அதை அப்படியே ஓரம் கட்டி கொஞ்சம் மறைச்சிட்டாங்க. ஒன்ன மறைச்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆசீவகம் இருக்கும் பொழுது எல்லாமே பொது, எல்லாம் சமம், எந்த பாகுபாடு இல்லை, மத பேதம் இல்லை, ஜாதி சமயம் அனைத்தும் தொழில் முறையா தான் இருந்திருக்கு. மறுபடியும் அதெல்லாம் கொண்டு வரணும்னா ரொம்ப சிரமம். எங்க கொண்டாடி நீங்க தான் இதுக்கெல்லாம் பண்ணணும். எல்லாம் இருக்குங்கிறியா வச்சுக்கிறியா நீங்கள மட்டுமே இல்ல, மக்களை துன்புறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதா, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு சமாளிப்பு ஒன்று வச்சுக்கோங்க. பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி, பட்டிகள் கண்டாலே நேரம் அதை பற்றி, பச்சைகள் கண்டால் நேரம் அதை பற்றி பட்டித்திடாதோ பட்டிகள் கண்டால் பரந்தோடுமாகையா, பரந்தோடுமாகையா, பறவைகளே பறந்து ஓடுகிறது. ஓடுது. அந்த நிலைமையில கனி இருக்கிறது. அந்த நிலைமைக்கு போகாதீங்க. ஏன்னு கேட்கணும்ல. சரியே, மனவாக்கு காயம்ங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்பாற்பட்ட கனி எனக்கு எதுக்கு நாரதரே? உங்களுக்கு தான் சேரும். என்னாலும் மனத்தால் அந்த கனியை பத்தி நினைக்க முடியாது. நீங்க இல்ல, மற்றவர்கள் யாரும் நினைக்க முடியாது. உங்களை தவிர யாரும் கிட்ட போக முடியாது. எனக்கு மட்டும் தான் பயன்படும். உங்க ஒரு ஆளுக்கு தான். நான் அப்படி விரும்புற ஆள் கிடையாது. என்ன அப்படி சொல்றீங்களே? யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். அது நான் தான் சொல்றேன். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு. உங்களால் தானே எங்களுக்கு துன்பமே. என்ன துன்பம்? என்ன இன்பம் பெருக வையகம்? என்ன துன்பம் உங்களுக்கு? இதற்கு மேல என்ன துன்பம்? நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன். எங்க அப்பா தலையிலேயே நீங்க கொட்டி இருக்கிறீங்க. அது எங்க மருமகன் தூக்கி மடியில் வச்சிருக்கும் போது இப்படி கண்ணத்தை கிள்றது இல்லையா? அதை சும்மா இல்லாம அப்ப என் மருமக பிள்ளை கண்ணத்துல இடிக்கிறான்னு நம்ம சொல்றது இல்லையா? அதெல்லாம் சரிதான். அது பாருங்க, ஒரு கதை சொன்னீங்க, நம்ம பார்த்தேன் காணொலியில. பையன் எட்டி உதைக்கும் போது அம்மா வந்து அழுதுச்சா. ஏன்னா அன்னைக்கு ஒரே உதையில பல்லு தனியா போய் விழுந்துச்சு, வீரமா இருந்தா. இன்னைக்கு உதைக்கிறான், பல்லு மட்டும்தான் ஆடுது, இன்னும் கீழே விழுகல அப்படின்னு அந்த அம்மா அழுதாங்களாம். இப்ப அது சும்மா நான் நீங்க கொட்டினதோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை. அருணகிரியார் சும்மா இருக்காம 4 முகன் சிரம் 6 சிகை தூளி வட கொட்டினாருன்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு மெல்லமா கொட்டியிருப்பீங்க. அது முடி தூளானது இல்ல, அதுக்கு மேல இருந்த துகள், இந்த கருப்பு சாயந்தரம். நீங்க ஏதாவது சொல்றதுக்கு நான் ஏதாவது சொல்லித்தானே என்ன பண்ண சொல்றீங்க? சரி விடுங்க மச்சான். சரி ஏதோ மனமாக்கு காயமாகி மூலப்பள்ளி பட்சிகள் கெட்டாத நிலையில் இருக்கிறதா நிச்சயம் அபூர்வமான கனியாக தான் இருக்க முடியும். அபூர்வமான கனி, விசித்திரமான கனி, ஆதாரமான கனி, அவதாரமான கனி, அவதார கனி. சரி கெட்டாத கொம்பினில் கெட்டாத கொம்பினில் இருந்திடு அக்கனி, கொம்பினில் இருந்திடு அக்கனி. எப்படி எப்படி கொஞ்ச சூடான எப்படி எப்படி மால் மருகா எழுத்துக்கள்ல ஒத்த கொம்பு ரெட்ட கொம்புன்னு சொல்றோம். சுழி விலங்கினங்களுக்கு இருப்பதும் கொம்பு தான். ஆமா. அடுத்து வேற என்ன கொம்பு? இந்த மரத்துல இருக்கிறதே கொம்புங்கிறோம். கொம்பு தலை. இதில் தாங்கள் கூறுவது எதை சார்ந்தது? இது குத்து வகையான கொம்பு. எல்லாமே குத்துறது தான். சொல்லே குத்துறதுல இனிய கூடாது. பாருங்க, வில்லம்பை விட கொடியது சொல்லம்பு தான். வில்லம்பு சொல்லம்பு மேதினிகள் 2 உண்டு. வில்லம்பு பட்டதடா என் மார்பில் இன்னின் குலத்தை என் சொல்லம்பே சுட்டரிக்கும்னு பாடினார் கம்பர். இவ்வளவு வெண்பாவெல்லாம் நினைவில் வச்சுக்கிறீங்க. ஏதோ எல்லாம் உங்களுடைய சித்தம் முறை. அப்படி இல்லை, ஆச்சரியமா இருக்கிறது. எதை சொன்னாலும் அதற்கு ஒரு செய்யுள், ஒரு வெண்பா, ஒரு பாடல், ஒரு கவி, எல்லாம் இறைவனுடைய திருவருள். தெரிஞ்சுதான் உங்களுக்கு திருவருள். கவிராஜன்னு பேர் வச்சிருந்திருக்காங்க. அது சும்மா யாரும் வைக்கல. முருகா, நிறைவான விசாரணையாக ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது யாரு?
நீங்க சொன்னீங்கல்ல இப்போ சுழி இந்த பிறை எழுத்துக்கு மூல காரணம் சுழி பிறை நேர்கோடு குறுக்கு கோடு. இந்த ரெட்டை கொம்பு ஒத்த கொம்பு சுழி மேல் விலங்கு சுழி கீழ் விலங்கு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த சீர்திருத்தம் கொண்டு வந்தது யார் தெரியுமா? தெரியும், நினைவில் இல்லைனா பட்டுக்கோட்டை நம்ம ஐயா குத்தூசு குருசாமி தான் கொண்டு வந்தார். அவர் தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். இன்னொரு மீசக்காரர் இருப்பாரு, அவர் இல்லையா? அவர் இல்லை. எங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கதையெல்லாம் விடுவீங்கன்னு. அதனால தான் நாங்கள் குத்தூசு குருசாமி ஐயா தான் முதல்ல எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்து பட்டுக்கோட்டைக்காரர். அப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்ததும் இவங்க இல்லைப்பீங்க. அப்போ செந்தமிழ்நாடுன்னு போதில் பாடினது அதான். நீங்கள் அந்த முடிவு எடுத்து நீங்கள் பேசி முடிவெடுத்தா நல்ல முடிவு எடுக்கலாம். நீங்கள் முடிவு எடுத்துட்டு பேசுறீங்க. எப்படியா இருந்தாலும் நாரண விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை சிதான் அறிந்த வால்மீகி சீரணி சோழ நாட்டு காரண கொடையான் கம்பன் தமிழிலே கவிதை தான் முடிவு அங்கே பயன்படுத்தியாச்சு. ஏற்கனவே நடக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டீங்க. ஆமா, ராமாயணம் ஒன்று. அப்ப ஏற்கனவே எழுதிட்டீங்கன்னா அப்போ உங்க நோக்கத்துக்கு தான் கதையை கொண்டுட்டு போவீங்க. ஏன்னா நீங்க தானே இந்த கதையினுடைய ஆசிரியர். ஆமா, நீங்க தான் தயாரிப்பாளர். வாங்கின சாபத்தை காப்பா நீங்க தான் இயக்குனருங்கும் பொழுது சரி இருக்கட்டும் மாதிரி வள்ளியை பார்த்தீங்களா? பார்த்தேன். சரி சரி. திருமணத்தை பத்தி பேசுனேன். அது வரைக்கும் பொறுமையா இருக்கா? திருமணம்னா கொதிக்கிறா சுடுதல்ல காலம் வச்சது மாதிரி. என்னை மாதிரி அந்த பிள்ளைக்கு திருமணத்துல விருப்பம் இல்லை போல. அது நீங்க விரும்பல, நீங்க விரும்பல, அதனால அவங்களும் விரும்பல. ஆனா நீங்க 2 பேரும் இந்த நடிப்பு நடிக்கிறீங்களா? ஐயா நடிக்க வைக்கிறீங்களே நீங்க. யார்? நாங்க பேசாம வீட்டுல தான் இருந்தோம். இப்ப என்ன செய்வது? உலகம் எனக்கு விருப்பம் இல்ல, அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல. நீங்க வற்புறுத்தி எனக்கு விருப்பம் இல்ல, போங்க. இங்க வாங்க. பெரிய மனுஷன் உடனே அப்படி விட்டு போலாமா? ஒரு சின்ன பிள்ளை தெரிஞ்சும் தெரியாத சொல்லும் பொழுது அது அப்படி இல்லப்பா அது இப்படின்னு சொல்றதா? இல்ல நீங்க ஏற்கனவே கொடுத்தீங்களே வாக்கு 2 பெண்களுக்கு. நான் விளையாட்டு கூட சொல்லுவேன். விளையாட்டு கூட கோவிச்சுட்டு போலாமா? அது சரி சரி. அதனால நீங்க நான் கோவிச்சுக்கல. வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதியை நீங்க காப்பாத்தணும். நீங்க என்ன வாக்குறுதியா கொடுக்குறீங்க, காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க. இப்பதானே வந்திருக்கோம், 1 மாசம் தானே ஆகுது. சரி மச்சான், சரி எப்படியாவது நல்ல விதமா காப்பாத்துங்க. கடைசியா அது சரியில்லை இது சரியில்லை அது இல்லை எங்கள்கிட்ட இது இல்லைங்கன்னு சொல்லாதீங்க. அதனால அந்த அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆகிய 2 பெண்களிலே இப்ப சொல்றேன் எதுவுமே நடக்காது. நல்லா செயல்பட திருமணம் மட்டும் நடக்கும். அல்ல வேலையா போச்சு போங்க. அதனால நீங்க மான் வயிற்றில் பிறந்தவள் வேடு குலத்தில் வளர்க்கப்படுகிறாள். மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள். திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பார்க்கிறேன். பாமாலை பாடி பூமாலை 2 கல்யாணத்துக்கு வர்றேன். சென்றவிடமெல்லாம் தங்களுக்கான புகழ் மாலை புகழோடு பொருளும் சேர்ந்து கொடுங்க. நல்லது. பொருள் தாங்கள் தர வேண்டும். விசிலு